இந்த வாக்காளருக்கு இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர்ல 2002ல 2005ல இவருக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை இதுல எழுதணும். இப்ப இவர் வந்து 1989ல பிறந்திருக்கிறதால இவருக்கு 2005லயோ 2004லயோ ஒரு ஓட்டு இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால இந்த இடத்த அப்படியே எம்டியா விட்டுறணும். ஆனா இவருடைய தந்தையோட விபரத்தை எழுதி ஆகணும். இவருடைய தந்தைக்கு 2005லயோ 2006 2007 2002 அந்த காலகட்டத்தில் இருக்க அவருடைய ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஓட்டர் ஐடி அவங்க தந்தையோட ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அப்படியே விபரத்தை அப்படியே இங்க எழுதணும். அவருடைய பெயரு, அவருடைய இந்த ஓட்டர் ஐடியோட நம்பர், இந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் அப்படியே எழுதிடணும். அதுக்கடுத்து அந்த ஓட்டர் ஐடியில் அவங்களுடைய தந்தை பெயர் இருக்கும், அந்த தந்தை பெயரு, அந்த அவங்களுடைய தந்தை அப்படின்ற அந்த உறவுமுறை, அது சென்னை மாவட்டம், அந்த எந்த மாநிலம், அதுக்கடுத்து எந்த சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியோட எண், இந்த சட்டமன்ற தொகுதியோட எண்ணா நம்ம ஓட்டர் ஐடியா பேக் சைட்லயே இருக்கும். சட்டமன்ற தொகுதியோட எண் இந்த கீழே இருக்கு பாருங்க, இதுதான் பாகமெண். இந்த பக்கத்துல இருக்கிறது வரிசை எண். இது அப்படியே இந்த இடத்துல பாகமெண் வரிசை எண் எழுதிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ்ங்கிறது இது வந்து 2005 2007 2002 இந்த காலகட்டத்தில் இருக்க ஓட்டர் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அந்த டீடைல் தான் இதில் எழுதணும். இப்ப இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இவங்க 1955ல பிறந்திருக்காங்க. அப்ப இவங்க கண்டிப்பா 2005ல 2002ல இவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க கரண்ட் டீடைல் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல அவங்களுடைய 2005 2007 ஓட்டர் ஐடி இருக்கும் இல்லையா, அதை எழுதணும். இப்ப இவங்களுக்கு 2007ல ஓட்டர் ஐடி இருந்ததால அதுல இந்த 2007 ஓட்டர் ஐடியில் என்ன இருந்ததோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பழைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர், அவங்களுடைய தந்தை பெயர், தந்தைனா என்ன உறவுமுறை, அதே மாதிரி சென்னை, தமிழ்நாடு, அவங்க சட்டமன்ற தொகுதியோட பெயர், சட்டமன்ற தொகுதியோட எண், பாகமெண், வரிசை எண், இதை முழுசா எழுதிடணும். இவங்க இங்க உறவினருடைய விஷயத்துல இவங்க எதுவுமே எழுதணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்த அவங்க பிளாங்கா விட்டாலே போதும். இப்ப கரண்ட்ல நம்ம கையில எல்லாம் கலர் ஓட்டர் ஐடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் இதுல கொண்டு வந்து எழுதக்கூடாது. இல்லையா இல்லைன்னு சொல்லி பென்சில் எழுதிடணும். இப்ப இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல அவருடைய இந்த வாக்காளருடைய கையொப்பம், இந்த இடத்துல இந்த வாக்காளருடைய கையொப்பத்தை இந்த இடத்துல எழுதிடணும். இந்த இடத்துல பிஎல் ஆபீசர் அவருடைய கையெழுத்து போட்டு அவர் ஃபார்ம் எடுத்துட்டு போயிருவாரு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நமக்கு 2 காப்பி கொடுத்தாங்க இல்லையா, இது நம்ம ஃபில் பண்ண இந்த காப்பியை நம்ம பிஎல் ஆபீசர் கையில கொடுத்துறணும். இந்த காப்பியை இதை நம்ம கையில வச்சுக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரம். இதுக்கப்புறம் டிராஃப்ட் வெளியிட்டாலோ நம்ம ஓட்டு போடும் போதோ இதுதான் நமக்கு முக்கியமான ஆதாரம். ஒண்ணு நம்ம கையில வச்சிடணும், ஃபில் பண்ணதை பிஎல் ஆபீசர் கையில கொடுத்தோம். ஆக மொத்தத்துல இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுல யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க.